ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டாக அரிசி உப்புமா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் ரைஸை பவுலில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தோரம்பருப்பு இது கூடவே சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அரிசியை நல்லா வாஷ் பண்ண பிறகு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரப்பா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வரணுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இது கூடவே 1 கப்பு கேரட், 1 கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கீங்க. இப்போ கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அந்த ரவை பதத்துக்கு அரிசியை அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த டம்ளர்ல ரைஸ் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. இதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு 2 விசில் வரணுங்க. 2 விசில் வந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக்